ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வன பத்திரகாளி அம்மன் திருக்கோயிலில் வேலை வாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அது தொடர்பான செய்தி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்து சமய அறநிலைத்துறை இந்த துறையின் கீழே இருக்கக்கூடிய அருள்மிகு வன பத்திரகாளி அம்மன் திருக்கோயில் வந்து தேக்கம்பட்டி, மேட்டுப்பாளையம் மற்றும் கோவை மாவட்டத்தில் வந்து இருக்குது. இந்த கோயிலில் தான் தற்போது வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அருள்மிகு வன பத்திரகாளி அம்மன் திருக்கோயிலில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் வந்து இந்து சமயத்தை சார்ந்தவர்கள் 30/6/2025 அன்று மாலை 5:45 மணி வரை விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக வந்து அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. சீட்டு விற்பனையாளர் ஒரு போஸ்ட் சம்பளம் வந்து 18,500 58,600 வரையும் கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அதற்கு இணையான கல்வி தகுதி வந்து பெற்றிருக்கணும். காவலர் வந்து 2 போஸ்ட் நிரப்புறாங்க. இதற்கான சம்பளமா 15,900 50,400 வரையும் கொடுக்குறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு தகுதி என்னன்னா, தமிழில் படிக்கவும் எழுதவும் தெரிஞ்சிருந்தா போதும். கூர்க்கா வேலை வந்து ஒரு போஸ்ட் வந்து நிரப்புறாங்க. 15,900 50,400 வரையும் சம்பளமாக கொடுக்குறாங்க. இந்த வேலைக்கு தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிஞ்சிருந்தா போதும். ஏவலர் வந்து ஒரு போஸ்ட் வந்து நிரப்புறாங்க. 10,000 31,500 வரையும் சம்பளம். இந்த வேலைக்கு தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிஞ்சிருந்தா போதும். சலவை தொழிலாளர் ஒரு போஸ்ட் வந்து நிரப்புறாங்க. 11,600 36,800 சம்பளமாக கொடுக்குறாங்க. இந்த வேலைக்கு தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிஞ்சிருந்தா போதும். திருவலகு இது வந்து 3 போஸ்ட் வந்து நிரப்பிருக்கிறாங்க. 15,900 50,400 சம்பளமாக தராங்க. தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிஞ்சிருந்தா போதும். பெருக்குபவர் வந்து 5 போஸ்ட்டு நிரப்புறாங்க. 10,000 35,500 சம்பளமாக தராங்க. தமிழில் படிக்க எழுத தெரிஞ்சிருந்தா போதும். உபகோவில் எழுத்தர் வந்து ஒரு போஸ்ட் நிரப்புறாங்க. 15,700 50,000 வந்து சம்பளமாக தராங்க. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அதற்கு இணையான கல்வி தகுதி வந்து பெற்றிருக்கணும். அதே போல் உள்துறை பணியிடங்களில் ஓதுவார் ஒரு போஸ்ட் நிரப்புறாங்க. 18,500 58,600 சம்பளமாக கொடுக்குறாங்க. தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்குன்னு. சமய நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள், வேறு ஏதேனும் நிறுவனங்களால் நடத்தப்படும் தேவார பாடசாலையில் வழங்கப்பட்ட சம்பந்தப்பட்ட துறையில் குறைஞ்சபட்சம் 3 ஆண்டு படிப்பை வந்து முடித்ததற்கான சான்றிதழ் வந்து வச்சிருக்குன்னு. உபகோயில் மேலம் குழு வந்து ஒரு போஸ்ட் நிரப்புறாங்க. 15,700 50,000 சம்பளமாக தராங்க. தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்குன்னு. சமய நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள் அல்லது வேறு ஏதேனும் நிறுவனங்களால் நடத்தப்படும் இசை பள்ளிகளில் இருந்து பெறப்பட்ட இசைத்துறை சான்றிதழ் வந்து கண்டிப்பாக இருக்குன்னு. இதற்கான தகுதிகள் நிபந்தனைகள் என்ன அப்படின்னா, விண்ணப்பதாரர்கள் 1/7/2024 அன்று 18 வயது பூர்த்தி அடைந்தவராகவும் 45 வயசுக்கு உட்பட்டவராகவும் இருக்கணும். இந்து சமயத்தை சார்ந்தவராகவும் தமிழ்நாட்டை சார்ந்தவராகவும் இருக்கணும். விண்ணப்பதாரர் நல்ல தேக ஆரோக்கியம் உள்ளவராக இருக்கணும். ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக விண்ணப்பிக்கணும். மேலுரையின் மீது கண்டிப்பாக பதவியின் பெயர் குறிப்பிட்டு தபால் அனுப்பணும். திருக்கோவிலுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தவர்கள், இத்துறைக்கு நிலுவைத் தொகை செலுத்த வேண்டியவர்கள், மேற்படி பணிக்கு வந்து விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள். நேரடி நியமனம் இந்து சமய அறநிலைத்துறை சட்ட விதிகளுக்கு உட்பட்டவை. வரப்பெற்ற விண்ணப்பங்கள் அனைத்தும் சரிபார்க்கப்பட்டு தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு மட்டுமே வந்து நேர்முக தேர்வுக்கு அழைப்பாணை வந்து அனுப்பப்படும். விண்ணப்பங்கள் திருக்கோவில் அலுவலகத்தில் 100 ரூபா செலுத்தி வந்து நீங்கள் வந்து பெற்றுக்கலாம். இதர நிபந்தனைகள் மற்றும் இதர விவரங்களை வந்து அலுவலக வேலை நாட்களில் நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய விண்ணப்பங்கள் அந்த தபாலும் வந்து அனுப்ப வேண்டிய முகவரி வந்து உதவி ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு வன பத்திரகாளி அம்மன் திருக்கோயில் தேக்கம்பட்டி, நெல்லித்துறை அஞ்சல், மேட்டுப்பாளையம் வட்டம், கோவை மாவட்டம் 641305 இந்த முகவரிக்கு நீங்கள் இந்த விண்ணப்பங்களை அனுப்பலாம். யாருக்கு வாய்ப்பும் விருப்பமும் இருக்கோ இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கங்க. நன்றி.